வணக்கம் நண்பா. மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூர்ல ஒரு நார்மலா ஒரு 1 BHK எடுத்தா எவ்வளவு ரெண்ட் வரும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படிங்கிறத பத்தியும், ஸோ பெங்களூர்ல வீட்டோட ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு பெங்களூர் வரையில ஸோ நான் பிஜியில் வந்துருந்தேன். ஓகே, பிஜி அப்படிங்கிறது பர்சனல் கெஸ்ட், அதாவது பிஜி அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் தெரியல, நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக வந்து தெரியல, பர்சனல் கெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பர்சனல் கெஸ்ட் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிஜி அப்படிங்கிறது தான் நம்ம சென்னைனாலும் சரி பெங்களூரில் அதிகமாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பிஜியில் இருந்தேன், ஒரு 6 மாதம் வந்து இருந்தேன். ஸோ பிஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லா பீப்புளும் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா பீப்புள் மீன்ஸ் ஒரு வேற ஸ்டேட்டு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து இருப்பாங்க. ஸோ ரூமை வந்து ஷேரிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து 6000 வந்து கொடுத்தேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6000 ரூபா வந்து கொடுத்துருக்கேன் ஒரு மந்த்துக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ளஸ் ரூம் வந்து கொடுத்துருவாங்க, ஒய்ஃபையும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை அப்படின்னா நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இருந்திருக்கலாம் பிஜியில். பட் இது வந்து பேட்டர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபுட் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்னியில் கசகசா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் ரசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரசத்தில் தேங்காய்ச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ பிஜியில் போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கர்நாடகா ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து உங்களோட மனசை வந்து திடப்படுத்திக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் அந்தளவு ஒரு 6 மாதம் வந்து அங்கே வந்து இருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி சப்பாத்திக்கு முட்டைக்கோஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து சாப்பிட்டு பழகிட்டேன் ஒரு 6 மாதம் இருந்து. பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அங்கே இருந்துக்கிட்டு அவங்க சாப்பாடு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ரூம் வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா, ரூம் வந்து எடுத்துட்டோம். ஸோ அந்த ரூமில் தான் வந்து நான் வந்து இப்போ இருக்கேன். ஸோ நாங்கள் எடுத்த ரூம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 BHK. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு கதை. ஸோ ஒரு 20-25 வீடு பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரே ஒரு வீடு தான் கிடச்சிது. ஸோ என்ன பண்ண அப்படிங்கிட்டு வந்துட்டோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூரில் நீங்கள் ஒரு ஆம்பளையாளா ஸோ மேலே இருந்தீங்க அப்படின்னா, பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு அந்த முதலாளி மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வீடு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பெங்களூரில் பேச்சுலர்ஸ்க்கு வந்து வீடு வந்து தரமாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுலர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, பெங்களூரில் பேச்சுலர்ஸ்க்கு வந்து வீடு வந்து தரமாட்டாங்க. ஸோ ஒரு 100ல் ஒரு ஓனர் வேணால் தருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு எங்களுக்கு வந்து ஒரு ஓனர் கிடைச்சாரு. ஸோ அவர் வந்து இந்த வீடை வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ பெங்களூரில் ஒரு நார்மலாக ஒரு 1 BHKக்கு அட்வான்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,80,000 50,000. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் 50,000லேருந்து 1,00,000 வரை கேட்பாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு ரெண்ட்டும் கூடும், அட்வான்ஸும் வந்து கூடும். ஓகேவா, ஸோ நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் அவுட்டர். ஸோ இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வான்ஸ் மட்டும் 50,000 வந்து கொடுத்தோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு அட்வான்ஸு 50,000 கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ரெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7,000. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் இருக்கிறதுனால 3 பேர் வந்து ஷேரிங் போட்டுக்கிட்டோம். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து வீட்லேயே வந்து சமைச்சிருவோம். ஸோ வெளியிலலாம் சாப்பிட மாட்டோம். நீங்கள் வெளியில் கடையில் போனாலுமே அதே ஃபுட்டு தான் வந்து கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் கடை ஏதாவது இருந்தால் வேணால் உங்களுக்கு நல்ல ஃபுட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஜியில் இருந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஏரியாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ரூம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நான் 7,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நாங்கள் எல்லா 3 பேர் சேர்ந்து 7,000 கொடுக்குறோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே சேலரி வந்து வெறும் 20,000 தான் வந்து வாங்குறேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷம் தாண்டி இன்னும் ஒரு 2 மாதம் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து ரூம் வந்து செட் ஆயிடுச்சு, பெங்களூர் ஓரளவு செட் ஆயிடுச்சு, ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கன்னடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் ஏரியாவெல்லாம் போய் பழகிக்கிட்டேன்.
ஸோ நீங்களும் பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஜியில் இருங்க. பிஜியில் இருந்துட்டு அதுக்கடுத்து ஏரியா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வீடு தேடிட்டு நீங்கள் வந்து வீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் சொல்லிட்டேன் 7,000 அப்படிங்கிறது தான் மினிமம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 6,000 வேணால் ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு. ஸோ 6,000 இருந்து 10,000 வரைக்கும் போகும். நான் சொல்கிறது நார்மல் 1 BHK. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் எடுத்துவிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் தான். ஸோ இன்னொரு விஷயம்லாம் இருக்குது என்னென்னா 2 BHK எடுத்தீங்க அப்படின்னா 13,000 வரும், 13,000 14,000 அந்த மாதிரி வரும். பட் அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 13,000லேருந்து 14,000 வருதா, அதில் வந்து ரெண்ட் என்னது அட்வான்ஸ் வந்து 1,00,000 1 லட்சம் வந்து கேட்பான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் 5 பேர் தான் இருப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 14,000 கொடுத்து 5 பேர் வந்து இருக்கணும். பட் 1 BHKல நாங்கள் வந்து 3 பேர் வந்து இருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து அப்படியே இந்த வீட்டில் வந்து இருந்துட்டோம். பட் இங்கே வந்து என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ நான் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து வர்றதில்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 100 யூனிட் ஃப்ரீ மாதிரி இங்கே 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால கரண்ட் பில்லும் வர்றதில்லை. ஸோ கரண்ட் பில்லு கட்டி வந்ததுலேருந்து கரண்ட் பில்லே கட்டலை, பல மாதங்கள் வந்து ஆச்சு கரண்ட் பில்லை கட்டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வீடை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, ஸோ இது வந்து ஒரு 7,000 ஓகேவா, ஸோ நம்ம ஊரில் இது எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம போய் வீடை வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குற சவறு எல்லாமே இந்த வீட்டில் இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடை போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மெயின் டோர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டோரை பார்த்துக்கிட்டீங்க. மெயின் டோரை குப்பையாக தான் இருக்கும். ஸோ பேச்சுலர் ரூம் அப்படின்னா குப்பை தான். ஓகேவா, அதை நீங்கள் வந்து மாற்றவே முடியாது. ஸோ ஒரு ஆள் வேணால் இருந்தால் நீட்டாக வைக்கலாம். பட் 3 பேர் இருக்கிறதுனால நீட்டாக வந்து வைக்க முடியல. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின் டோர். ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூமோட சைஸ் வேணால் ஒரு 10க்கு 8 வேணால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 10க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ 10க்கு 8 வராது. ஸோ அதை விட கம்மியாக தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10க்கு 8க்கு ஒரு ரூம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா கிச்சன் வந்து வரும். ஸோ கிச்சனும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ நேற்று தான் சிக்கன் எடுத்து சமைச்சிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வேணால் ஒரு 8க்கு 4 வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும். ஸோ இது வந்து கிச்சன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பெட்ரூம். ஸோ கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரூம். ஸோ பெட்ரூம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹால் சைஸோட கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா காமிக்கிறேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதான் வந்து பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் ஓரளவு நீட்டாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ண, ட்ரெஸ் வாங்கினோடனேவும் அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா சுற்றி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பெட்ரூமு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாத்ரூம்லாம் உள்ளே போயெல்லாம் காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே காமிச்சிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க வீடியோலையும். ஸோ அப்படியே சைடில் இதான் ஹால் அப்படின்னா அந்த ஹாலுக்கு சைடில் அப்படியே வந்து ஒரு அட்டாச் பண்ணி ஒரு பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம உள்ள வாஷிங் மிஷின் வைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சிங்க்கு கூட இருக்குங்க. ஸோ சிங்க்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடு வந்து 7,000க்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் இது வந்து ஒரு 6,000 ரூபாய்க்கு ஓகே. நான் சொல்கிறது கிராமத்தில். ஸோ நீங்கள் டவுனுக்கு போயிடக்கூடாது. ஸோ ஒரு டவுனுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 3,000 ரூபா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து 7,000 ரூபா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சென்னையில் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ் வீடு வந்து சென்னையில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான பெங்களூர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய்.